ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு நாள் சிவபெருமான பார்வதி தேவி ரொம்பவே அலட்சியமாக நடத்துகிறாங்க. அப்படி அலட்சியமாக நடத்துனதுனால சிவபெருமானுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தினால பார்வதி தேவிக்கு நீ பூலோகத்தில் பசுவாக அலைவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. இதில் மனசு வருத்தமான பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட நான் இந்த சாபத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்குறாங்க. தக்க சமயத்தில் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. பார்வதி தேவி மட்டும் பசுவா மாறல, அவங்க கூட சேர்ந்து திருமகள், கலைமகள், இந்திராணி அப்படின்ற இன்னும் 3 பேர் பசுவா மாறி இருக்காங்க. இவங்களை மேய்க்கிறவராக விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு. விஷ்ணு ஒரு நாள் இவங்களை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி பால் கறக்குறாங்க. அப்படி கறந்த பாலை சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணதில் சிவபெருமானோட உள்ளம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா பார்வதி தேவிக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. சாப விமோச்சனம் கொடுத்ததுக்கப்புறமா 16 திங்கட்கிழமை மணநாள் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அந்த சிவலிங்கத்தை பார்வதி தேவி பூஜை பண்ணிகிட்டே வராங்க. 17வது திங்கட்கிழமை சிவபெருமான் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 17வது திங்கட்கிழமை கல்யாணம் நடக்குது இல்லையா, அதுக்கு முந்தைய நாள் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் இந்த கோவிலில் வச்சு பிரம்மதேவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ராஜகுமாரர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயம் பண்ணுறாரு. அப்படி நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்கக்கூடாது, இது அபசகுனம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜகுமாரர் நேராக இந்த கோவிலுக்கு வந்து என்னோட கல்யாணம் நின்று போச்சு, நின்று போன கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலோட மூலவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. இந்த கோவிலோட மூலவரான கல்யாண சுந்தரேஸ்வரர் 2 பூதங்களை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருவேள்விக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.